ஐயா பாடுபாட சொல்லும் அதே நாளை பாடையில் பாதையில் கூட வராதே நீ பாடுபாட சொல்லும் அதே சாமி தண்டம் சாமி தண்டம் நீ திட்டத்துல புண்ட வேணத்தை கண்டம் படம் முண்டம் சாமி தண்டம் தண்டம் சுத்தமான தண்டம் சொல்லக்கூடாது ஐயா நீங்க தவறாக நினைக்க வேண்டாம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்க்கும் பொழுது ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா முற்றும் துறந்த முனிவராக இருந்தால் இன்னொரு முனிவர் அந்த முனிவரை பார்த்த உடனே ஐயா சாமி தண்டம் தண்டம் என்றால் வணக்கம் அப்படி என்று சாமியாருக்கு பேசுவாங்க அவங்களுடைய அதான் நீங்க ஒரு முற்றும் துறந்த ஞானி அதனால ஐயா சாமி தண்டம் தண்டம் சொல்லிடாத சபையை பார்த்தாயா ஆமா கால 50 ரூபாய் குடு சொல்றேன் அதிகமா 500 ரூபாய் நடி சொல்ற சத்தியமா 5000 ரூபாய் நடிக்கிறான் பாய் சத்தியமா ஐயா அப்பா அப்பா இது பண்ணானே எந்த பேருக்கு எப்ப வாங்க பாக்குறான் சபையை பார்த்தாயா எப்பேற்பட்ட சபை மகால சூடாட்சி வர்ண மாபெரும் மக்கள் சபை எந்நாட்டுக்கும் பொன்னான கூடவூரை சேர்ந்த நன்னகரம் இந்த நன்னகரத்திலே சக்தி வந்து சமயமாக இருக்கும்படியான அதோ உமாபாரதி சேசபுரமாக இருக்கும்படியான ஈஸ்வர பெருமாளுக்கு தீப ஆராதனை செய்து இத்துடன் விட்டுவிட்டால் பெருமை தராது என்று சொல்லி நம்மையும் பொருட்டாக எண்ணி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கப்பட்டம் கரியமால நன்னகரத்தை சேர்ந்த பார்த்த சாரதி நாடக சபா நம்மையும் ஒரு பொருட்டாக எண்ணிய நல்ல உள்ளங்களுக்கு அடியேன் 1 கோடி அப்பா அப்படி இருந்தாலும் இந்த கை இருக்கிற விரல் எத்தனை விரல் இருக்கிறது எனக்கு தெரியுமே 1 2 3 4 5 6 7 8 9 10 சரி அப்படி இருந்த போதிலும் இந்த விரல் இருக்கிறது பெரிய விரல் என்ன சொல்லிச்சா ஓஹோ பாவியானே நான் பாதியிலும் பாதியானேன் பாதி இல்ல பாவியிலும் பாவியானேன் அப்படி சொல்லிச்சா அதுக்கு இந்த விரல் சொல்லிச்சா எப்படி பலவிதமும் காட்டலானே நான் பலவிதமும் காட்டலானே இந்த விரல் சொல்லிச்சா எல்லாரோட பெரிய விரல் சொல்லிச்சா நடுவரல் நான் தான் பெரிய ஆளு ஓ நான் பெரிய ஆளு ஆமா கைவிரி போயிடுடா ஆமா நீதிக்கு தலைவனானே நான் நீதிக்கு தலைவனானேன் அப்ப அப்படி இருந்தாலும் இந்த விரல் சொல்லிச்சா எப்படி என்ன நிரந்தர பொன்மேனியானே நிரந்தர பொன்மேனியானே அவங்க பெரிய சொல்லிட்டாங்களே இந்த கடைசியா சுண்டு விரல் என்ன விரல் சொல்லு சின்ன விரல் சொல்லுது எப்படி பாதி மதி அணிந்தோன் தன்னை ஓ பாதி மதி அணிந்தோன் தன்னை பரிவுடன் வணங்கலானே பரிவுடன் வணங்கலானே வணக்கம்பா அண்ணா வணக்கம்பா அப்படி வாழ்த்துக்கள் அப்படி இருந்த போதிலும் வணங்கும் போது எந்த விரல் முன்ன போகுதா ஓ வணங்கும் போது சுண்டு விரல் தான் முன்னாடி போகுது இது எதுக்கு விளக்கம்னா இந்த 5 விரல் அவங்க பெரிய பேசுறது போல ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் சாமி கும்பிடுறவங்க அவங்க பெரிய இருந்தா கண்டிப்பா இந்த திருவிழா பெருவிழா நடத்திருக்க முடியாதுங்க அப்படி இருந்த போதிலும் அவருடைய பாதத்திற்கு அடியார் 1 கோடி ஆமா ஆள் யாரும் விளக்கம் எனக்கு தெரியுமே என்ன மேலே சிம்மாடு கட்டை பத்தியா இது மேலே சிம்மாடு கட்டை நெத்திலே திருநாமப்பட்டை கையிலே ருத்ராஜ கொட்டை கையிலே கமண்டல கட்டை கையிலே வர கொட்டை சாமி அந்த வாழ் தனியர் கொட்டை ஓஹோ பொட்டினா ஆகிட்டேன் சரி இருந்தாலும் பரவாயில்ல இந்த மனிதனுடைய ஜென்மம் இருக்கிறது எப்பேற்பட்ட ஜென்மம்
பிறவியில என்ன பிறகுமா தெரியாது. யாருன்னா தெரிய போதா? யாருமே தெரியாதுங்க. யாருக்குமே தெரியாது. ஆராரங்கரிங்காரோ இருக்கும்பொழுது எவ்வளவோ சாப்பிடுறோம், என்னமோ சாப்பிடுறோம், கண்டதை விடுதலாம் சொல்றேன் எல்லாத்தையுமே. எத்தனை தின்னாலும் உதவாத கட்ட எத்தனை முறை மூச்சு விடுறாங்க? 21,000 ஒரு மனிதனாக பிறந்தால் ஒன்னு வெட்டி வை, இல்ல கட்டி வை, இல்ல நட்டு வை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டா, ஒரு குளத்தை வெட்டி வைத்தால் 1000 பசுக்கள் வந்தோ, மந்தைகள் பட்சிகள் வந்தோ ஜலம் அருந்தோம். குளத்தை கட்டினால், மரத்தை நட்டு வைத்தால் அதே மாதிரி 1000 பட்சிகள் வந்து உட்காருமா. கோயில் கட்டி வைத்தால் வழியா பருவம் கூட கையெடுத்து கும்பிடுவாங்க. இந்த பாவம் யாருக்கு சேரும்? அந்த கோயிலை கட்டினார்களே அவருக்கு ஒரு புண்ணியம் சேருமா? ஆமா. அப்படி இருந்த போது இந்த சபை முன்னதாக வந்து நான் ஆள் யார் என்று விளக்கம் சொல்லுங்க. அப்படி மட்டும் தான் தெரியும். நான் தட்டுவானியின் பிள்ளை என்றால் தாமரை, தாமரை இலையிலே அமர்ந்திருப்போல் கலைவாணி, கலைவாணி குமாரா இருக்கும்படியான நாரத மகாமுனிவர். அது மட்டுமா?